அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவானது நடந்து முடிந்த குரூப் 2 ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு எப்ப அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டே இருக்காங்க கமெண்ட்ல. எப்ப குடுப்பாங்க? ஒருவேளை கவுன்சிலிங் 2 முடிஞ்சதே குடுப்பாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கே குடுத்துருவாங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. நம்ம கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாரி எலக்ஷன் முடிந்தப்ப கூட அடுத்து அந்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 2 உடைய அந்த முதல் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கான அதுல சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அத பத்தி பார்க்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. உங்களுக்கு தெரியும் குரூப் 2 23/2 அன்னைக்கு கால்ஃபர் பண்ணப்பட்டாங்க. அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, கடந்த மே மாதம் ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வரைக்கும் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. 25 நாள் அந்த கவுன்சிலிங் நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, அதுல இந்த கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லக்கூடிய கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடியதுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஏவுல நான் இன்டர்வியூ போஸ்ட்ல உள்ள முதுநிலை ஆய்வாளர், அதாவது சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ்ல தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கான பணி நியமன ஆணை அவங்க கூப்ட்டுருக்காங்க. அத அவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் அந்த யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டம் அவங்க தேர்வு செஞ்சாங்களோ, அந்தந்த லிஸ்ட் அந்த கன்சர்ன் அவங்களுக்கு போகும். அந்த லெட்டர வச்சுக்கிட்டு அவங்க அங்க போய் இது பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜாயின் பண்ண வரும்போது, அவங்களுடைய கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அப்புறம் அவங்களுடைய வயது ப்ரூஃப் இது எல்லாமே அவங்களுடைய அந்த காப்பிய வைக்காம, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட அவங்க சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட அவங்க ப்ரூஃப் பண்ணணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவங்க ப்ரூஃப் பண்ணி, அவங்க அதையும் அவங்க சரி பார்க்கணும். அவங்க இது பண்ணணும். அது மட்டும் இல்லாம, இந்த சீனியர் இன்ஸ்பெக்டரா அவங்க என்னைக்கு ஜாயின் பண்றாங்களோ, அந்த பணியிலிருந்து 3 ஆண்டுகள், ஃபர்ஸ்ட் 3 ஆண்டுகள்ல 2 ஆண்டு அவங்களுக்கு தகுதிகாண் பருவம். அதாவது புரொபேஷனரி பீரியடும்பாங்க. அந்த புரொபேஷனரி பீரியட்ல அதுக்குள்ள அவங்க டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கூட்டுறவுத்துறை ஆபீசர்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம அப்புறம் தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை நூல் அந்த எக்ஸாம்கள்ல அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கூட்டுறவு சார்நிலை பணிகளுக்கான சிறப்பு விதிகளின் கீழ் உள்ள அடிப்படை பயிற்சியை முடிச்சு, அதுலயும் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த 2 வருஷத்துக்குள்ள இவங்க இத பண்ணாதான், இவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. இல்ல அப்படின்னா, அவங்களுடைய பணியிலிருந்து அவங்கள விலக்கிருவாங்க. அது மட்டும் இல்லாம, நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகாண் பருவம் அவங்களுக்கு முடிவடையும் முன்பே, அவர் தகுதிகாணும் படையை முடிவுக்கு கொண்டு வரும். அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வேலை புடிக்கல அப்படின்னா, அவங்களுடைய இது அந்த இத அவங்க முதல்ல இது பண்ணிக்கிடலாம், விலக்கிடலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35,600 அதாவது பே ஸ்கேல் லெவல் 12ல அவங்களுக்கு தராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த முதுநிலை ஆய்வாளரா தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய இது. ஸோ அந்த நம்ம இப்ப கோஆப்பரேட்டிவ்ல மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இனி அடுத்து வெளியிடுவாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் அந்த இது இருக்கு. எது அப்படின்னா, நம்மளுடைய கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னுடைய அந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்கு. ஸோ நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு நீங்க அத செலக்ட் இந்த மேட்டர இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய என்ன அப்படின்னா, மேற்கொண்டு எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் சபார்டினேட் சர்வீஸ்
சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா சீனியர் இன்ஸ்பெக்டரா யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க கவுன்சிலிங்ல போய் அவங்களுக்கு நீங்க இந்த மேட்டரை கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது. ஸோ நீங்க வந்து அடுத்து இது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, என்ன அப்படின்னா இன்னொன்று, இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த இது பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து குரூப் 4ல எந்த டிபார்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க, எப்போ ஆர்டர் வரல அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த சீனியர் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ண போறவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே 1 மாசத்துக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். அது உங்களுடைய எப்போ உங்களுக்கு இதா இருக்கோ நீங்க அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க சைட்ல இருந்து குரூப் 2ல முதற்கட்ட கவுன்சிலிங்ல தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ற வேலையில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இனி வர காலங்களில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் 2 உடைய கவுன்சிலிங் 2க்கான ப்ராக்ரஸும் போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸாகவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சாதே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல போஸ்டிங் போடுவாங்களா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கவுன்சிலிங் 1க்கும் கவுன்சிலிங் 2க்கும் சம்மந்தமே இல்லை. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைன்னா உடனே கூட போட்டுருவாங்க அப்படின்னு. ஸோ நம்ம சொன்னது வந்து ப்ரீவியஸாக உள்ள எக்ஸாம்ல நடந்ததை சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் பண்ண சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த மேட்ரு போய் சேரட்டும். தேங்க்யூ.